ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி சேமியா கேசரி தான் பார்க்க போறோம். இந்த சேமியா கேசரி ஒரு 10 நிமிஷத்துல சூப்பராகவே செஞ்சிடலாம். அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டியாவே சூப்பராகவே இருக்கும். எப்போதும் போல ரவா கேசரி செஞ்சு சாப்பிடாம இந்த சேமியா கேசரியும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேமியா கேசரி செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துல சூப்பராகவே செஞ்சிடலாம். ஒரு கப் சேமியா, ஒரு கப் சர்க்கரை இருந்தா போதும். நம்ம சூப்பரா 10 நிமிஷத்துல குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துல சுட சுட செஞ்சு கொடுத்தா சூப்பராகவே சாப்பிட்டுருவாங்க. நல்ல தித்திப்பான சேமியா கேசரி நல்ல ஒரு டேஸ்டோட சூப்பராகவே வந்திருக்கு. ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதுல முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இதுல நான் வறுத்த சேமியா தான் சேர்க்கிறேன். ஒரு கப் அளவு சேர்க்கிறேன். ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். நம்மளும் நெய்ல ஒரு தடவை நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன் முருவலா வறுத்துக்கலாம். அப்பதான் இந்த சேமியா கேசரி நம்மளுக்கு உதிரி உதிரியா சூப்பராகவே இருக்கும். சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விடுங்க. இதுல ஒரு கப்பு சேமியாவுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்க்க போறோம். நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணிய சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல சேமியா வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல குக் பண்ணோம்னா சேமியா நல்லா வெந்துரும். சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்போதும் போல ரவா கேசரி செய்யும் போது இது மாதிரி சேமியா கேசரி செஞ்சு கொடுங்க. இதுல கலருக்காக கொஞ்சமா நான் ஒரு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்ல சேமியா ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரைய சேர்த்துக்கலாம். நல்ல ஓரளவு சுருண்டு சேமியா ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேமியா ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா சேமியா வேகாம இருக்கும். சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. இதுல நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவே நல்ல ஒரு தித்திப்போட தான் இருக்கும். நீங்க இன்னும் குறைச்சிக்கனாலும் குறைச்சிக்கலாம். இது நல்ல ஒரு தித்திப்போட 3/4 கப் அளவு சேர்த்தா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா கேசரி கரெக்டா வந்துடும். இதுல நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட கலந்து சேர்த்திருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு சேமியா கேசரி சூப்பராகவே ரெடி ஆயிரும். இது நல்ல மழை நேரத்துல நல்ல சுட சுட சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்ல தித்திப்பா உள்ள சுவையில சூப்பராகவே இருக்கும். இந்த அருமையான சேமியா கேசரியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல அல்வா பதத்துக்கு சூப்பராகவே வந்திருக்கு. இதுல இறக்குற ஸ்டேஜ்ல நெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் சாப்பிடும்போது. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தித்திப்பான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட பரிமாறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.